வணக்கம். நான் உங்கள் மகாசராஜா, ஆஸ்ட்ராலஜர், ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட். மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன தலைப்பு? திருப்பதி கோயில். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் திருப்பதி. அங்கே இருக்கிறவர் சீனிவாச பெருமாள், வெங்கடாஜலபதி பெருமாள். பணத்துக்கான கடவுள், தனத்துக்கான கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாரும் ரொம்ப சாஷ்டாங்கமாக போயிட்டு வரக்கூடிய கோவில் திருப்பதி. எங்கெங்கேயோ உலகத்தில் ஏதேதோ இடத்துல இருந்தெல்லாம் திருப்பதி கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. வேறு ஏதாவது இதுக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல இதே மாதிரியான ஆகர்ஷணத்தை கொண்டு போய் அமைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக பூமியில் இல்லை, இது வரைக்கும் இல்லை. அப்படி செய்ய முடியாது. இந்த ஒரு இடம்தான். அதை எல்லாம் நிறைய பேர் அதை ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப பிடித்தமான கடவுளாகவும் இந்த வெங்கடாஜலபதி ரொம்ப பிடித்தமான கடவுளாகவும் ரொம்ப பேருக்கு இருக்குது. சில பேருக்கு குலதெய்வமாகவே வெங்கடாஜலபதி கடவுள் இருக்காங்க. அப்போது இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம், யார் எப்படி? இப்போ நம்ம ஒரு வழிமுறை வச்சுருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறை வச்சுருப்போம். நாங்கள் முதல்ல போனோடனே இப்படி போவோம் சார், அதுக்கப்புறம் வெங்கடாஜலபதி பெருமாளை பார்ப்போம், அப்படியே நாங்கள் வெளியில் வந்துடுவோம், லட்டு வாங்கிடுவோம், வெளியில் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. சில பேர் விரதம் இருந்து போவாங்க, சில பேர் நடைபாதையாக போவாங்க, வீட்டிலேருந்தே நடந்து போகிறவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வழிமுறை வச்சுருப்பாங்க. பொதுவாக ஏன்னா ஒரு கோவிலுக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் அவங்களுக்கு அந்த வழிபடுறதுக்குன்னு ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கோவிலோட அமைப்பு, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஆகர்ஷணம் அங்கே இருக்கும். இந்த கோவில், திருப்பதி கோவிலை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி என்ன அப்படின்னா, அவரோட வயதையோ இல்லை அவரோட அந்த சிலைக்கான வயதையோ இது வரைக்கும் யாராலையுமே ஒரு கணக்கிட்டு சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் திருப்பதி அப்படிங்கிறது. அந்த 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 ஸ்தலமே சந்திரன் அதாவது உச்சமான ஸ்தலம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த, திருப்பதிங்கிற இடத்த. அப்போ பொதுவாக எப்போ போகலாம் திருப்பதிக்கு அப்படின்னா, எல்லா நாளும் போகலாம். குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் திருப்பதி கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப விசேஷம். அந்த 7 மலையும் தாண்டி பௌர்ணமி நாட்களில் திருப்பதி மலையில் இருக்கிறதே, நம்ம வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம், அந்த மலையில் நம்ம அன்னைக்கு வாசம் பண்ணுறதே, அன்னைக்கு அங்கே ஒரு நாள் போய் தங்கி இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமாக திருப்பதி போயிட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி நாளில் போய் அங்கே போய் தங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களோ, மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நிறைய குழப்பங்கள், சிக்கல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பௌர்ணமியில் போய் அங்கே போய் தங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாறுதலை நோக்கி போகும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அது நிறைய பேர் நான் சொல்லி அந்த மாதிரி போய் செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது உண்மை, நிச்சயம். எல்லாருக்குமே அதை நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப மனக்குழப்பமாக இருக்குது சார், ஏகப்பட்ட மனக்கவலையில் இருக்கும், நாங்கள் ஃபேமிலியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மன கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு திருப்பதி மலையில் போய் தங்கிட்டு நீங்கள் வெங்கடாஜலபதி கடவுளை பார்க்க முடிஞ்சதுன்னா அன்றைக்கி அந்த தெய்வத்தை பாருங்கள். சில பேர் அதுக்கு முந்தின நாளே நான் பார்த்துருவேன் சார், பார்த்துட்டு நான் ஒரு நாள் தங்கிட்டு வருவேன். தாராளமாக போய் அங்கே ஒரு நாள் தங்கிட்டு வாங்க. சரி, இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வீட்டில் இருந்து கிளம்புறச்சையே அவருக்கு ஒரு சின்ன ஒரு சங்கல்பத்தோடு தான் நம்ம கிளம்பணும். நம்ம இதுக்காக தான் நாங்கள் வரோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடு உங்கள் குலதெய்வத்தோட அருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க திருப்பதிக்கு. போனதுக்கப்புறம் முதல்ல நம்ம எல்லாருமே தரிசிக்க வேண்டியது கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய தாயார். ஃபஸ்ட்டு தாயார் சன்னதியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலையேற ஆரம்பிங்க. எல்லாருக்கும் தெரியும், திருச்சானூரில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 மலையே நீங்கள் அங்கே பிரயாணம் பண்ண ஆரம்பிங்க. எப்படி சார் போகலாம்? காரில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா? எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது, இன்றைக்கி எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஆனால் பொதுவாக என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு மலை கோயில் இருக்குது அப்படின்னா முடிந்த வரைக்கும் ஏறி, அதாவது பாதையாகவே ஏறி மேலே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சார் எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் அவ்வளோ நடக்க முடியாது, இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு அந்தளவுக்கு எனக்கு சுகப்படலை அப்படிங்கிறவங்களுக்கு ஓகேங்க, சரி, அவங்க நீங்கள் கார் வழியாவோ இல்லை பஸ் வழியாவோ நீங்கள் அந்த மார்க்கத்தில் போய்க்கிங்க. ஆனால் பொதுவாக என்னால் முடியும் சார், எனக்கு உடம்பு ஒத்துழைக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க நிச்சயமாக ஒரு மலை கோவில் அப்படின்னாலே திருப்பதி ஆகட்டும் இல்லை பழனி மாதிரியான இடங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு நடந்து போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. நீங்கள் அதை எப்படி உணரலாம் அப்படின்னா, நீங்கள் நடந்து போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்ததுக்கப்புறம் ஏற்படுற உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுற ஒரு மாறுதலுக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று தான், உங்களுக்கு அருள் ஒரே மாதிரி தான் கிடைக்க போகுது. ஆனால் இதுக்கான திருப்தியும் அதுக்கான திருப்தியும் நீங்கள் போய் செஞ்சு பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு தெரியும். நான் அது என்ன தான் சொன்னாலும் அது உங்களால் இது பண்ணி பார்க்க முடியாது, இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் நேரடியாக போய் அதை செஞ்சு பாருங்கள். ரைட். அப்போது நடைபாதையாக போய் தரிசனம் பண்ணிவிட்டு, நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி நாட்களில் போனீங்கன்னா ரொம்ப விசேஷம், ஒரு நாள் தங்கி இருந்து தரிசனம் பண்ணுங்கள். உள்ளே போய் வெங்கடாஜலபதி பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி
வெளியில் வராகசாமின்னு சொல்லிட்டு அதாவது வெளியிலேயே ஒரு கோவில் இருக்கும். எங்கே அப்படின்னா அந்த நம்ம அந்த திருப்பதி இது இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு அந்த குளம் இருக்குது இல்லையா, புஷ்கரணி குளம் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே வராகசாமின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோவில் இருக்கும். அவர் தான் அந்த இடத்துக்கான கடவுள். இந்த திருப்பதிங்கிற மலைக்கே அவர் தான் அத்தாரிட்டி. அவரை போய் முதல்ல பாருங்கள். அவரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் வெங்கடாஜலபதி பெருமாளை போய் பாருங்கள். பொதுவாக அங்கே நம்ம உள்ளே போகிறச்ச நம்ம எல்லாரும் ஒரு கோரிக்கையோடு தான் போவோம். உள்ள வெங்கடாஜலபதி பெருமாளை பார்க்குறதுக்கு எல்லாரும் எனக்கு பணம் நிறைய வேணும், வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் போகணும். ஏன்னா இன்றைக்கி பணங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது அவர்கிட்ட தான் நிறைய இருக்குது. அங்கே நம்ம போகும்போது தான் நமக்கான பொருளாதாரம் சார்ந்த இருக்கக்கூடிய சிக்கல்கள்லேருந்து நமக்கு அருள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இவ்வளோ மக்கள் நம்ம அங்கே போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதலோடு போவாங்கங்க. சில பேர் குழந்தை வரத்துக்காக போவாங்க, சில பேர் நான் சொத்து வாங்கணுங்கிறக்காக போவாங்க. ஆனால் பெரும்பாரியாக பார்த்தோம் அப்படின்னா பணம் சார்ந்த விஷயத்துக்கு கோவிலுக்கு, திருப்பதி கோவிலுக்கு போகிறவங்க தான் அதிகம். ரைட். அப்படி இந்த நான் சொன்ன மாதிரி வராகசாமி அங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூலவரான வெங்கடாஜலபதி பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வாங்க. உள்ளே வரச்ச பொதுவாகவே நம்ம கையில் எப்பயுமே கோவிலில் வந்து வெறுங்கையோடு போகக்கூடாதுங்க, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி. ஆனால் திருப்பதியில் உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அங்கே வந்து நம்ம மற்ற கோவில்களில் போகிற மாதிரி நம்ம ஒரு சாதாரணமாக உள்ளே போயிட்டு வந்துட, அதாவது நம்ம கை நிறைய நம்ம மற்ற கோயில்களுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பூ பழம் அப்படி ரொம்ப இதுவாக வந்து அதிகப்படியாக நம்ம இது பண்ண முடியும். அங்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் பொதுவாக நம்மளால் ஒரு கைப்பிடி வெல்லம் எடுத்துகிட்டு போக முடியும், ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துகிட்டு போக முடியும். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு 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 எலுமிச்சம்பழம் நம்மளால் கையில் வச்சுக்க முடியும். பொதுவாகவே நம்மளால் இந்த மாதிரியான நிறைய இந்த சங்கல்பம் வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய இந்த பூஜை பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னா கூட அந்த கோவிலுக்குள்ளே, அதாவது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக, செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக நம்மளால் முடியலன்னா கூட இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு போங்க. ஒரு எலுமிச்சம்பழம் கையில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு உப்பு ஒரு கைப்பிடி உப்பு கையில் வச்சுக்கோங்க, வெல்லம் கையில் வச்சுக்கோங்க. உங்களோடையே இருக்கட்டும் அந்த நான் சொன்ன பொருளெல்லாம் ஒரு கைப்பிடி கையில் வச்சுக்கோங்க. உங்களோட பிரார்த்தனை என்னவோ அதை கையில் வச்சுக்கோங்க. உள்ளே போங்க, பெருமாளை சேவிச்சுட்டு இந்த உங்களோட அந்த நீங்கள் கையில் வச்சுருக்க பொருள் இருக்கு இல்லையா, அதோடு நீங்கள் வெளியில் வரும்போது என்னென்னா நீங்கள் அந்த வரத்தை வாங்கிட்டு வரீங்கன்னு தான் அர்த்தம். இந்த எலுமிச்சம்பழம் உங்கள் கையிலேயே இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன போய் வேண்டிட்டு வந்தீங்களோ அந்த வேலை நிச்சயமாக சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கையில் வெல்லம் வச்சுருக்கீங்க, இல்லை அடுத்து உப்பு கையில் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க, அவ்வளோதான். அது என்ன ஆகும்னா உங்களோட கோரிக்கைகளில் நீங்கள் என்ன எண்ணம் சார்ந்து அங்கே போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களோ அந்த வேலைகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப அனுபவபூர்வமாக நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், நிச்சயமாக நடக்கும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதே மாதிரி இதில் திருப்பதி கோயிலில் இருக்க ஒரு பெரிய ஒரு அமானுஷ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு வேண்டுதலோடு தான் உள்ளே போகிறோம் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு. ரொம்ப கிட்ட போகிறச்சா அந்த மூலவர் கிட்ட போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலோட அந்த இதை நோக்கி நம்ம போகும்போது நம்ம எதுக்காக வந்தோமோ மேக்ஸிமம் நமக்கு மறந்துடும். இது சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு நடந்திருக்கு. கொஞ்சம் நம்ம அதை கவனப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன கோரிக்கையோடு நம்ம வந்திருக்கோமோ அந்த கோரிக்கை கிட்ட போகும்போது மறந்துடும், என்ன கேட்க வந்தோமோ அதை மறந்துடுவோம். அதுக்கு நம்மளை நிறைய பேர் அந்த கூட்டம் நெரிசல் நம்மளை தள்ளுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு 1% தாங்க அதுக்கான காரணம். மேக்சிமம் அந்த இடத்தோட அமைப்பே அதுதான். அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளோட, ஏன்னா அவ்வளோ ஆகர்ஷணமான ஒரு இடம், ஆகர்ஷண சக்தி பெற்ற ஒரு இடம். அங்கே வந்து நம்மளோட மனசை அப்படியே டம்ப் பண்ணி விட்டுரும், அதாவது வெறுமையாக்கி விட்டுரும். அப்போ நம்ம என்ன யோசிச்சு வந்தோமோ அந்த இடத்துல நமக்கு மறந்துடும், திருப்பி நீங்கள் வரணும். இதுதான் இந்த கோயிலோட ஒரு ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டு. இந்த கோயிலோடது இதுதான். நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ கிட்ட போகும்போது உங்கள் கோரிக்கை மறந்துடும். அப்போ திருப்பி நீங்கள் பெருமாளை தரிசிக்க உள்ளே வரணும். அப்போது இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக முதல்ல உங்கள் மனசை கொஞ்சம் ஓரளவுக்கு அதை சரி பண்ணிக்கிட்டு, ஓரளவுக்கு ஒரு சின்ன அவரை பற்றின ஒரு தியானமோ ஒரு இதுவோ மேற்கொண்டுட்டு என்ன கோரிக்கையோ அதை ரொம்ப தெளிவாக உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் சரிவர நின்று உங்கள் கோரிக்கையை அவர்கிட்ட வச்சுட்டு வர முடியும். இப்படி யாரெல்லாம் ஒருநிலைப்படுத்திட்டு அவங்க கோரிக்கையை கொண்டு போய் பெருமாள்கிட்ட வைக்கிறாங்களோ அவங்க கோரிக்கை தான் ஃபஸ்ட்டு நிறைவேறும். இதை நீங்கள் ரொம்ப அனுபவபூர்வமாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்படி திருப்பதி கோயில் போயிட்டு அதே மாதிரி வரச்ச உங்களுக்கு ஏகப்பட்ட அங்கே ஜீவராசிகள் நிறைய பேர் இருப்பாங்க. முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது உணவு அளிச்சுட்டு நல்லபடியாக நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த பெருமாளோட அருள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நான் சொன்ன இந்த வழிமுறையில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி நாட்களில் முயற்சி பண்ணுங்கள், நடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்சது என்ன கையில் கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரியான சின்ன பொருளை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போங்க. ஒரு உப்பு அந்த மாதிரியான பொருளை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போங்க. போயிட்டு வந்துட்டு அந்த உப்பு உங்கள் சாப்பாடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு டப்பாவில் அந்த உப்பை கலந்துருங்க. நீங்கள் அனுதினமும் அதை சாப்பிட்டுக்கிட்டே வாங்க.
திருப்பி நீங்கள் உப்பை நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அடுத்து திருப்பி திருப்பதி போகிற வரைக்கும் அது வந்து அப்படியே சைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை ஒரு வழக்கமாக வச்சுக்கங்க. உங்கள் கோரிக்கைகள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நிறைவேறுதுங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் எல்லாருக்கும் உண்மையிலே இது ஒரு ஆன்மீக ரீதியான தகவல் தான். இது ரொம்ப எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.